ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் தான் செஞ்சு காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வெள்ளை சாதத்தோடு சூடு சாதத்தோடு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிடும் போது நல்லெண்ணெய் போட்டு சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு ஸ்கூலுக்கு நான் இப்போ இந்த ரெசிபி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. நான் இப்போது 1/2 kg கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1/2 kg கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அது ஒரு 90% வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா அந்த குட்டி குட்டி கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு கிடைக்கல கத்திரிக்காய், ஸோ நான் இந்த சைஸில் கத்திரிக்காய் எடுத்துக்கினேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம போட்டோம் பார்த்திங்களா, கலரே மாறி போச்சு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கத்திரிக்காவை. இப்போ கத்திரிக்காய் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை எடுத்து செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ அதுக்கு தான். ஸோ எடுத்து வச்சாயிடுச்சு. இதுலேருந்து ஒரு 2 குழி கரண்டி எண்ணெய் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன் நான். ஸோ போதும் எண்ணெய் இவ்வளோ. இப்போ இதில் நல்லா பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா சிகப்பு வறுத்துக்க போகிறேன் நான். இங்கே தேவைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டீங்க, ஜல்தி வதங்கிடும். ஸோ நல்லாயிருக்கும். இந்த பூண்டு வாசனை சூப்பராக இருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கெல்லாம் ரொம்ப நல்லது பூண்டு. ஸோ இதில் 2 சின்ன சைஸு தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், நான் அப்படியே சேர்த்துருக்குறேன். குழம்பு தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு, மஞ்சள்தூள். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கலந்து அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வர அளவுக்கு. இதில் நம்ம கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே புளி கரைசலை நல்லா இப்படி புளிஞ்சி எடுத்து வச்சு விடுவேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயில் உழுதும் ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தேவை குழம்பு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கொதித்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும் பாருங்கள். நல்லா கொதிக்குது. அந்த பூண்டில் இருக்கிற ஸ்மெல்லு, ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தக்காளி வெங்காயம் கலந்து வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காவை அதிலே சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்படியே கூட சேர்த்துக்கணும். இன்னும் இப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கூட நம்ம கத்திரிக்காவை அறுத்து கூட போடலாம். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரியாணியோடலாம் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் வந்துட்டு பிரியாணியோட சேர்க்கும் போது புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ எல்லாம் கலந்து நல்ல ஒரு திக்னஸ் வந்துச்சு பார்த்திங்களா. இப்போது நம்ம இன்னும் ஒரு 20 நிமிஷம் விட்டுருலாம். ஸோ இப்போ நம்ம இன்னும் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் சைடில் ஊட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு, காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடு சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட நம்ம சைட் டிஷ்ஷாக ஒரு அப்பளம் இல்லையா, உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம சூப்பரான ரெசிபியோடு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அன்டில் பாய்.